அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஷா ஸ்டப்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்டர்நூன் வரையும். ஸோ மார்னிங்கே பார்த்திங்கன்னா வந்து நான் வடை வந்து செய்கிறதுக்காக உளுந்து வந்து ஊற போட்டிருந்தேன். ஒரு 6 மணிக்கே எந்திரிச்சு ஊற போட்டேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அண்டு எங்கள் மாமியார் வந்து பொங்கல் மட்டும் பண்ணித்தாங்க அப்படின்னா அவங்க பொங்கல் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்டு அது கூட வந்து நான் வடை மாவும் அரைச்சிட்டேன். அதில் வெங்காயம் அந்த மாதிரி சம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு வடையும் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. ஏன்னா கடகடன்னு போனதுனால என்னால் அதை கொஞ்சம் இதாக ஷூட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு செம்மையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். வடை, சட்னி, பொங்கல் வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ லன்ச்சு பார்த்திங்கன்னா வஞ்சிரம் ஃபிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து தொட்டுக்க பார்த்திங்கன்னா கீரை. ஸோ கீரை வந்து கடையல் பார்த்திங்கன்னா இந்த பச்சைப்பயிறு போட்டு முளைக்கீரை தான் இன்றைக்கி நான் எடுத்திருந்தேன். அது கூட வந்து தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து கீரை இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். என் அனதர் சைட் பார்த்திங்கன்னா புளி வந்து ஊற போட்டிருந்தேன் மீனானத்துக்கு. ஸோ இது கருப்பு புளி அப்படிங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் வந்து இப்படி கருப்பு கலரில் இருந்தது. அண்டு இது கூட வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். மல்லித்தூள் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆட் பண்ணிட்டு அது ஓரமாக வச்சுட்டேன். ஒரு சைடு வந்து கீரை கடையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மீனானத்தை தாளித்து விட்டுறலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு இது வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட வந்து வெங்காயமும் ஆட் பண்ணிக்கிட்டேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மீனானம் வந்து நல்லா வந்து ஒரு ருசியாகவும் இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். கத்திரிக்காய் அல்லது வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் எப்படின்னா இந்த மாதிரி கொத்துக்காயாக அரியணும். ஹாஃபாக கட் பண்ணி 3ஆக கீறி விடணும். மேலே உள்ள அந்த காம்பு இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுறணும். இதுதான் கொத்துக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அரைச்ச அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளியும் வெங்காயம் நான் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். முன்னாடிலாம் நான் வந்து கோகோனட் பேஸ்ட்டு சேர்ப்பேன், தேங்காய் சேர்ப்பேன். இப்போ தேங்காய்க்கு பதிலாக இந்த மாதிரி தக்காளியும் வெங்காயத்தையும் அரைச்சி சேர்க்கும் போது நல்லா ஒரு கொலகலப்பு வந்துடும். ஸோ அதோட ஒரு புளி தண்ணியை ஊற்றிட்டு கொதிக்க வச்சுட்டு 20 நிமிஷம் மூடி வச்சிட்டேன். ஸோ அடுத்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா இது புடலங்காய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா சன்னா தால், கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா சாட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு புடலங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே புடலங்காய்க்கு வந்து இந்த கடலைப்பருப்பு ஆட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு லைட்டாக வேவுறதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்த பிறகு தேங்காய் போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். புடலங்காய் பொரியலும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்பிட்வீன் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து எப்போவுமே ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா போமோக்ரேனட் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து ஆக்சுவலி வேலை நடந்துகிட்டு இருந்தது. ஸோ வந்து வடை மாவு இருந்தது. அவங்களுக்கு வந்து டீ வந்து கடையில் வாங்கிக்கிட்டாங்க. வடை மட்டும் நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அவங்களுக்கு இன்பிட்வீன் வடை போட்டு கொடுத்துட்டு ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஆணம் நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மீன், மாங்காய் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வஞ்சிர மீன். ஆக்சுவலி நான் பிரியாணி போடலாம் தான் இருந்தேன், டைம்லாம் எதுவுமே இல்லை. ஸோ மீனானமாக காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனானம் காய்ச்சியாச்சு. ஸோ மீன் ப்ளஸ் மாங்காய் போட்டு அகெயின் ஒரு 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா ஆணம் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட மீனானம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் வந்து புடலங்காய் பொரியலும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான். ஃபிஷ் ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா கம்மியான ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 4 ஃபிஷ்ஷு தான் நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதையும் வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் இந்த ஃப்ரைட் ஐட்டம்லாம் நான் சாப்பிடுவேன். இந்த ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரைலாம் முன்னாடி சாப்பிட்டேன். இப்போ சிக்கன் ஃப்ரை விட்டுட்டேன். ஃபிஷ் ஃப்ரையுமே விட்டுட்டேன். ஆணத்தில் போட்டது எவ்வளோதான் இருந்தாலும் சாப்பிடுவேன். இந்த ஃப்ரை பண்ணது மட்டும் நமக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வேலை அப்படியே நடந்துகிட்டே இருந்தது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நாங்கள் காம்பவுண்ட் வச்சும்போது இவங்க தான் வந்து வச்சாங்க ஒரு 25 இயர்ஸ் பேக். ஸோ அகெயின் இவங்களே கூப்பிட்டு வச்சிடலான்னு சொல்லி தான் அவங்க வந்து வச்சிட்ருக்காங்க. காம்பவுண்ட் வந்து விழுந்துருச்சு. அந்த மலையில் ஆடு தள்ளி விட்டுருச்சு. எங்கள் வீட்டு சைடு ஆடு நிறைய அட்டகாசம் பண்ணோம். ஸோ வந்து ஆடு வந்து தள்ளி விட்டுருச்சு. ஸோ ஒரே தெரியாது அதை வந்து இடிச்சிட்டு அதை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இதுண்டாச்சு, போட்டுட்ருக்கோம். அண்ட் இன்பிட்வீன் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், எங்களோட லன்ச் ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸு, அப்புறம் ஃபிஷ் கிரேவி, புடலங்காய் பொரியல், ஃபிஷ் ஃப்ரை, கீரை கொட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் அண்ட் டேக் கேர்.